வணக்கம் நண்பர்களே. வழக்கமாக ஒரு ஓல்டு கொஷின் பேப்பரோட அனலைஸ் பார்ப்போம். இப்போ இன்னைக்கு கொஷின் பேப்பர் நமக்கு இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸில் நடந்த ஒரு எக்ஸாமோட கொஷின் பேப்பர் அனலைஸை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ கொஷின் பேப்பரை பொறுத்தளவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேக்ஸை பொறுத்தளவில் 25 இதுதான் நம்ம டார்கெட். அதை நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த 2024 இது ஒரு முதல் வீடியோவாக நம்ம பார்க்குறோம். இந்த 2024 இயர்லி காலண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கும்போது எல்லாருக்குமே பயங்கர புத்துணர்ச்சி. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். இந்த வருஷம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது மாதிரியான எக்ஸாம்ஸு லைனாக இருக்குது. இயர்லி காலண்டர் இருக்கிறதுனால இந்த வருஷம் கண்டிப்பாக டிஎன்பிசிக்கு நல்ல ஒரு வேக்கன்சி வரணும், ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இந்த இயரை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இயர் ஒரு வெற்றிக்கான ஒரு முதல் படிக்கலாக பார்ப்போம். 2024 வெற்றி ஆண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் ஏற்றிட்டு கொஷின் பேப்பரை பார்க்கலாம். கொஷின் பேப்பர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஷார்ட்கட்ஸாக பார்ப்போம். ஒரே லாஜிக்காக பார்த்தா போர் அடிக்கி ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். ஸோ முதல் கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,000 மாறும் எனில் அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அப்போது நமக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபலாக கேட்டிருக்காங்க, அசலை கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நமக்கு பார்க்கலாம். இப்போ சிம்பிளாக போகிறதா என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரின்சிபல் ஒரு சைடு, அமௌண்ட் ஒரு சைடுன்னு சொல்லி இதை ஈஸியாக பிரிச்சுக்கலாம். பிரின்சிபல் பார்த்திங்கன்னா எப்போவுமே 100. அவன் கொடுத்துருக்கானோ கொடுக்கலையோ எப்போவுமே 100. வட்டி வேணும் அப்படின்னா அந்த எண்ணையும் 6ஐயும் பிரிக்கணும். ஆனால் n × 6 தான் நமக்கு பார்த்திங்கன்னா வட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 10 × 5 எவ்வளோ? 50 ரூபா. அப்போ நான் 100 ரூபா போட்டால் எனக்கு வட்டி 50 ரூபா கிடைக்கும். 100 ரூபா போட்டால் வட்டி எனக்கு 50 ரூபா கிடைக்கும். சரிங்களா? 100 ரூபா போட்டால் 50 ரூபா கிடைக்கும்னா அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? 150 ரூபா இருக்கும். நான் போய் பேங்க்கில் 100 ரூபா போடுறேன். எத்தனை வருஷத்துக்கு போடுறேன்? 5 வருஷத்துக்கு போடுறேன். 10% போடுறேன். அப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா வட்டி கிடச்சிருக்கும். இப்போ அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? ஏற்கனவே நான் போட்டது 100 ரூபா, பேங்க் வட்டி 50 ரூபா. அப்போ கையில் எவ்வளோ இருக்கும்? 150 ரூபா இருக்கும். அப்போது 100 ரூபா போட்டால் 150 ரூபா கிடச்சிதுன்னா எனக்கு 10,050 ரூபா கிடைக்கணும். அப்படின்னா நான் எவ்வளோ ரூபா பேங்க்கில் போடணும்? இதுதான் நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி. என்ன இப்போ சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஒரு ஜீரோ அடிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் 5 அடிச்சிங்கன்னா 3 5 15, 7 5 10, 0 1. திருப்பி நம்ம 3 வச்சு அடித்தோம் அப்படின்னா 6 3 18, மீதி 2 21, 7 3 21. எப்போவுமே இப்படி நம்ம கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும். பாக்ஸ் டைப்பில் சுற்றி எப்படினாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். குறுக்க எப்போவுமே பெருக்கணும். அப்போ 67 × 100 6700. முடிஞ்சுதா? இப்போ நான் பேங்க்கில் 100 ரூபா போடுறேன். n × r அதான் எனக்கு வட்டி. அப்போ n நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 இயர்ஸ், ரிட்டர்ன் ப்ளஸ் 10%. 100 ரூபா போட்டால் 5 வருஷம் கழிச்சு 10%ல் 50 ரூபா கிடைக்கும். அப்போ பாஸ்புக்கில் எவ்வளோ இருக்கும்? லோன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கும்? பார்த்தீங்கன்னா 100 ரூபா போட்டால் 50 ரூபா வட்டி. அப்போ அக்கௌண்ட் 150 ரூபா இருக்கும். அப்போ 100 ரூபா போட்டால் எனக்கு 150 ரூபா கிடச்சிதுன்னா நான் 10,050 ரூபா போட்டால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? இவ்வளோ தான் கொஸ்டின். முடிஞ்சதா? சிம்பிள். அடுத்தபடியாக இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளில் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு 4 ஆண்டுகள் 4% குறைகிறது என்று தற்போதைய மதிப்பெண்ணு கேட்டிருக்கான். ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான வேலை. எவ்வளோ ரூபா? 70,000 ரூபா. வருஷத்துக்கு 4% குறையுதா கூடுதான்னு பாரு. குறைஞ்சதுன்னா 100லேருந்து கழிச்சிடு, கூடுனா 100லேருந்து கூட்டிடு. அப்போ 4% குறையிறதுனால 100லேருந்து நம்ம கழிக்க போகிறோம். 96/100 × 96/100. 2 ஆண்டுகள் என்றால் 96/100 2 டைம்ஸ் எழுதணும். 3 ஆண்டுகளாக 3 டைம்ஸ் எழுதணும். 4 ஆண்டு 4 டைம் எழுதணும். அப்போ ஒரே ஒரு விஷயந்தான், வேல்யூ எழுதுகிறோம். கூடி இருக்குன்னா 100 கூட்டிடுறோம், குறைஞ்சிருக்குன்னா 100லேருந்து கழிச்சிடுறோம். அவ்வளோதான் விஷயம். 2 ஆண்டுகளாக 2 டைம்ஸ் எழுத போகிறோம். 3 ஆண்டுகளாக 3 டைம்ஸ் எழுத போகிறோம். அப்போ இங்கே நம்ம 70,000 × 96/100 96/100. அப்போ 4 ஜீரோ இருக்கிறதுனால 4 ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம் ஈஸியாக. முடிஞ்சுதா? அடுத்தபடியாக பாருங்கள் 96. இந்த 96 ஸ்கொயர் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. ஒன்றுமே இல்லை. இந்த இருக்கு இல்லையா, இந்த 100 - 4 இதுதான் 96. ஓகே, இப்போ 96 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 - 4. இந்த 4 ஸ்கொயர் எவ்வளோ? 16. எழுதிட வேண்டியதான். இந்த -4 இந்த 100 பற்றி ஒரே பண்ணணும், அப்படியே விட்டுருங்க. 100 என்ன இருக்குது? -4 இருக்குது, அதை கழிச்சிட வேண்டியது. அப்போ எவ்வளோ? 9216. இவ்வளோ தான் வேலை. 96 ஸ்கொயர் என்ன செய்ய போகிறோம்? 100 - 4 96. 4 ஸ்கொயர் எவ்வளோ? 16. எழுதியாச்சு. 100லேருந்து 100 விட்டுருங்க. -4 இது அப்படியே கழிச்சிங்கன்னா 92. இது என்ன பண்ணணும்? நம்ம திருப்பி 7ஆல் பெருக்கணும்.
சரியா? இப்போ ஆன்சர் பாருங்கள், எல்லாம் பக்கத்தில் இருக்குது. 64, 65 எல்லாம் பக்கத்தில் இருக்குது. ஆன்சரை மாற்றி போட்டக்கூடாது, கவனமாக செய்யணும். ஸோ நமக்கு 6 7 42னா 2 மிச்சம் 4, 7 11னா 1 மிச்சம் 1, 14 15 5 மிச்சம் 1, 7னா 63 1 64. ஸோ 64 512. ஓகேவா? அப்புறம் நம்ம 96 ஸ்கொயர் கண்டுபிடிச்சோன்னா முடிஞ்சு போச்சு. 7ஆல் பெருக்கி போட்டால் ஆன்சர். நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் குறைகிறதா அதிகரிக்கிறதா. குறைகிற 100லேருந்து கழிச்சிருங்க, கூட்டினீங்கன்னா 100லேருந்து கூட்டிட போகிறீங்க, அவ்வளோதான். அடுத்தபடியாக C = KD அப்படின்னு ஒரு வேலையை கொடுத்துட்டு சிக்கும் டிக்கும் இடையிலான உறவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே நமக்கு பார்க்குறோம் நேர் விகிதம், எதிர் விகிதம், சம விகிதம், சமமற்ற விகிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இந்த கேக்கு ஒரு வேல்யூ போகிறோன்னு வச்சுக்கோமே, 3ன்னு போகிறோன்னு வச்சுக்கோமே, அப்போ 2 மடங்காக மாறிடும். இதை இந்த கேயோட வேல்யூ 2ஆக இருந்துச்சுன்னா 2D 2 மடங்காக மாறிடும். இப்போ ஒரு வேளை 2க்கு பதிலாக அந்த கேயோட வேல்யூ 3ன்னு போகிறோன்னா 3D அப்படின்னு மாறிடும். அப்போ எப்படி இருக்குன்னா நேர் விகிதம் மாறுது, கூட அது கூடிக்கிட்டே போகுது. அதனால் இதுக்கு பேர் என்னது? நேர் விகிதம். அப்படி உள்ட்டாக மாறிச்சுன்னு வச்சுக்கோமே, ஒரு வேளை வந்து இப்போ டிவைடரில் கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, கேக்கு பதில் 2 போட்டிங்கன்னா நம்ம அப்படியே உள்ட்டாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ அதை நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒன்றுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருக்குது. ஸோ கூட அதுவும் கூட்டிகிட்டே போகிறதுனால இதுக்கு பேர் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ நேர் விகிதம் அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 1 + 2 + 3 அப்படியே n வரைக்கும் கூட்டினா 666 நமக்கு ஆன்சராக வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு இதுக்கு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். n × n + 1/2 = இப்போ எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இதை நம்ம வந்து உள்ளே பெருக்கணுன்னா n², இது உள்ளே பெருக்குனா இங்கே பெருக்குனா +n, இது 2ஆல் பெருக்கணும், இங்கிட்ட இருந்தால் மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் போட்டுட்டிங்க. 6 12 மிச்சம் 1, 12 13க்கு 3 மிச்சம் 1, 12 13க்கு 3 மிச்சம் = 0. இதை வந்து நம்ம இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் இப்படி எடுப்போம் இல்லையா? நம்ம இருபடி சமன்பாடுகள் எடுப்போம். அப்போ நம்ம 2 நம்பரை பெருக்குனா 1332 கிடைக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37ஐயும் 36ஐயும் பெருக்குனா நமக்கு 1332 கிடச்சிடும். நம்ம ஆப்ஷனே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எது மைனஸ் எது ப்ளஸ் அப்படின்னு பார்க்கணும். நமக்கு வந்து மைனஸில் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம இது என்ன பண்ணுவோம், ஸ்கூலில் படிக்கிற மாதிரி பெருக்குவோம். அப்போ நமக்கு இது வந்து இருபடி சமன்பாடுகள் மாதிரி போடலாம். அப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பெருக்குனா -1332 கூட்டினீங்கன்னா 1. அப்போ இந்த 2 நம்பர் அவனே கொடுத்துட்டான். 36 37ன்னு 37 36 பெருக்குனா மைனஸ் வரணும். அதே நேரத்தில் கழிச்சா +1 வரணும். அப்போ இங்கே மைனஸ் வச்சா மட்டும்தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 2ஐயும் பெருக்கும்போது -130 கிடைக்கும், 2ஐயும் கழிக்கும் போது +1 கிடைக்கும். அப்போ வெளில வரும்போது எப்படி இருக்கும்? இங்கே தான் முக்கியமான விஷயம். x + 37 = 0ன்னும் இன்னொரு நம்பர் x - 36 = 0ன்னு இருக்கும். ஸோ இதில் வெளியில் வரும்போது பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கணும், நெகட்டிவ் வேல்யூ எடுக்கக்கூடாது. அப்போ இது நெகட்டிவ் வரும் வெளியே வரும்போது. அதனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? 36 எடுத்துக்கிறோம். 36 உறுப்புகள். சரியா? 36 37 தான் கன்ஃபியூஷன், மைனஸில் வராது. ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? இது இருபடி சமன்பாடுகள் நம்ம 5ஆம் கிளாஸில் படித்த அதே விஷயந்தான். பெருக்குனா 132 கூட்டினா +1 இப்படி போட்டால் வந்துடும். இதில் பாசிட்டிவ் ஆன்சரை வெளியே எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ அது அப்படியே உல்ட்டா சம்மு. அங்கே பார்த்தீங்கன்னா சம்மை கொடுத்துட்டு எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேட்டால் இங்கே எத்தனை உறுப்புன்னு சொல்லிட்டான். இது ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி 1 3 5 7 இது போச்சுன்னா இதுக்கு ஃபார்முலா n². அப்போது 25 ஸ்கொயர் எவ்வளோ? 625. 1 3 5 7 போச்சுன்னா ரொம்ப சிம்பிள், n². எத்தனை உறுப்பு இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணால் போதும். ஸோ இங்கே நமக்கு வந்து அரௌண்டு 25 உறுப்புகள் சொல்கிறாங்க. ஸோ 25 ஸ்கொயர் எவ்வளோ? 625, அவ்வளோதான். அடுத்தபடியாக ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 11 23 47 95 இருக்குது. சாதாரண டிஃப்ரென்ஸ் நம்பர் சீரிஸ் எப்போவுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவில் பயப்படவே வேண்டாம். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 6 12 24 48, அதாவது டபுள் ஆகிட்டே போகுது. டிஃப்ரென்ஸ் டபுள் ஆகிட்டே போகுது. அப்போ நமக்கு என்ன இருந்திருக்கணும்னா 96 இருந்துருக்கணும். சரியா? இதை டபுள் பண்ணால் 96. அப்போ 96 95 கூட்ட போகிறோம். 6 11 நிமிஷம் 1, ஸோ 19 191ங்கிறது சரியான விடை. ஓகே. அப்போ நம்பர் சீரியஸை பொறுத்தவரை சாதாரண ஒரு டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்கான். எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ். 5க்கும் 11க்கும் டிஃப்ரென்ஸ் 6,
23க்கும் 11 டிஃப்ரென்ஸு. இப்படியே டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். 6, 12, 24, 48 போது நம்ம கடைசியோட டிஃப்ரென்ஸ் 96 வரணும். ஸோ 96ஐயும் இந்த 95ஐயும் கூட்டி போட்டிங்கன்னா ஆன்சர். பாருங்களேன், அப்படி தான் கூட்டியிருப்பாங்க. டிஃப்ரென்ஸ் 6 இருக்கா, இது ரெண்டையும் கூட்டினா 11, இது ரெண்டையும் கூட்டினா 23. அப்போ இது ரெண்டையும் கூட்டி போட்டால் ஆன்சர். ஸோ ஆன்சர் 191. அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டாக என்ன உறுப்பு வரும்னு கேட்டிருக்காங்கண்ணா. அப்போது இதுவும் ஒரு நம்பர் சீரியஸ் மாதிரியான ஒரு ட்ரிக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 கூட்டியிருக்காங்க. 3 கூட்டியிருக்காங்களா, 3 கூட்டியிருக்காங்களா, 3 கூட்டணுமா, அப்போ 17 வரணும். இப்போ 10 வராது, எல்லாமே 17 இருக்குது. இப்போ அடுத்து ஒரு சிக்கல் இருக்குது பாருங்கள். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 3 கூட்டிகிட்டு போயிருக்காங்க. 2 கூட 3 கூட்டினா 5, 5 கூட 3 கூட்டினா 8, 8 கூட 3 கூட்டினா 11, 3 கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 3 பெருகிட்டே போகிறாங்க. 3 × 3 9, 9 × 3 27, 27 3 81, 81 × 3. அப்போ நம்ம கண்டிப்பாக 240 போனால் 3ஆல் பெருக்கணும். இதெல்லாம் பாருங்கள், சின்ன நம்பர் வராது, கண்டிப்பாக பெரிய நம்பராக தான் இருக்கும். ஆன்சர் 729. முடிஞ்சுதா? மேலே கூட்டிக்கிட்டே போகிறாங்க, தொகுதி பார்த்துக்கணும். ஒன்று பெருக்கிட்டே போகிறாங்க, இன்னும் கூட்டிக்கிட்டே போகிறாங்க. சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் ஆன்சரை போட்டு போயிடலாம். அடுத்து பாருங்கள், ஒரு முக்கியமான சூப்பரான நிறைய எக்ஸாம்லாம் கேட்கக்கூடிய மோகன் என்பவர் ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 3 மதிப்பெண்கள் பெறுகிறார். அப்போ ஒரு கொஸ்டின் ரைட் ஆச்சுன்னா 3 மார்க், தவறான பதிலுக்கு 2 மதிப்பெண் இழக்கிறார். அப்போ தப்பான கொஸ்டினாக இருந்தால் 3 மார்க்கை இழக்கிறார். இது கரெக்டாக போட்டிங்கன்னா 3 மார்க்கு கூடிரும். தப்பாக போட்டிங்கன்னா தவறான பதிலுக்கு 2 மதிப்பெண்களை இழக்கிறார். அப்போ 2 மார்க்கு போயிடும், -2 ஆயிரும். சரியா? அப்போது அவருக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 30 வினாக்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ 40 மார்க் வாங்கியிருக்காருன்னா எத்தனை கொஷின்னு சரியாக பதிலளித்திருப்பார் அப்படின்னு கேட்கலாம். சரியா? எது கேட்காங்களோ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். அப்போ டோட்டல் கொஷின் பார்த்திங்கன்னா 30 கொஷின்னு. இதில் 2 டைப் கொஷின் இருக்கும், ரைட்டானது தப்பானதுன்னு. ரைட்டான கொஷின் தான் நமக்கு எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அதனால் ரைட்டான கொஷின் நம்ம என்ன வச்சுக்குவோம், எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அப்போ தப்பான கொஷின் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 30 - x. ஃபார் எக்ஸாம்பிளாக 20 கொஷின் கரெக்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே 20 இருக்குமா, 20 போட்டால் 10 கொஷின் ராங் கொஷின், மொத்தம் 30 கொஷின். எத்தனை கொஷின், மொத்தம் 30 கொஷின். அதில் என்ன கேட்டிருக்கான், ரைட்டான கொஷின் எத்தனை கேட்டிருக்கான். ரைட்டான கொஷினை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ தப்பான கொஷின் 30 - x. ஓகே, அப்போ இந்த இடத்துல ரைட்டான கொஷின் எக்ஸு, அதுக்கு மார்க்கு 3 மார்க். இது நம்ம வாங்கியாச்சு. சரியா? அடுத்தது நம்மகிட்ட இருக்கிறது 30 - x கொஷின்னு. இதில் என்ன பண்ண போகிறாங்க, ஒரு கொஷினுங்க 2 மார்க். அப்போ எடுத்த மார்க்லேருந்து மைனஸ் ஆகிட்டுனா கழிச்சிருவாங்க. அப்போ கழிச்சது போக நம்ம எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம், 40 மார்க் வாங்கியிருக்கோம். ஸோ ஈக்குவல் டு 40. அவ்வளோதான். சரியா? அப்போ இந்த இடத்துல 3x இதை உள்ளே மல்டி பண்ணலாம், இல்லை 2ஆல் அடிச்சுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதை நம்ம உள்ளே மல்டி பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்னா 60 - 2xன்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம கழிச்சா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல இந்த மைனஸ் உள்ள வச்சு பெருக்கணும்னா இது 5x ஆயிரும். ஸோ இங்கே 100 ஆயிரும். சரி, இந்த 60 இங்கே வந்தால் 100 மாறிடும். ஸோ 5 வச்சு வச்சிங்கன்னா 20. இந்த மைனஸ் வச்சு உள்ளே பெருக்குவோம். அப்போ இது மைனஸ் ஆயிரும், இது என்ன ஆயிரும், நமக்கு ப்ளஸ் ஆயிரும். இப்போ 3x 2xம் 5x ஆயிரும். இந்த மைனஸ் அங்கே போனால் 60 - 60 + 40 100. ஸோ 5x. அப்போ கண்டிப்பாக எக்ஸ் என்ன வச்சுருக்கோம், ரைட்டான கொஷின் வச்சுருக்கோம். ஸோ ஆன்சர் 20. ரைட்டான கொஷின் எக்ஸு, தப்பான கொஷின் 30 - x. ரைட்டான கொஷினுக்கு 3 மார்க். ஸோ x × 3. தப்பான கொஷினுக்கு எனவே 2 மார்க் ஆயிரும். அப்போ தப்பான கொஷின் எவ்வளோ, 30 - x தான் தப்பான கொஷின், 2 மார்க் போயிடும். நம்ம கரெக்டான வாங்கின மார்க்லேருந்து இதை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு 40 மார்க் கிடச்சிருக்கு. இந்த 2ஐயும் வச்சு உள்ள பெருக்கணும், மைனஸ் வச்சு உள்ள பெருக்கணும், கன்ஃபியூஸ் பண்ண பெருக்கினீங்கன்னா மைனஸ் ப்ளஸ்ஸை கன்ஃபியூஷனாக போட்டுடலாம். 5x தான் 100. ஸோ x = 20. நமக்கு x தான் கேட்டிருக்காங்க. கரெக்டான கொஷின் போட்டாச்சு. அடுத்து எல்லாருமே இது ரேஷியோ அப்படின்னு நினச்சி போட்டுட்டோம். இது ரேஷியோ கிடையாது. இதில் ஒரு ரீசனிங் லாஜிக்கை உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ 6 × 7 தான் எவ்வளோ, 42. அது மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 7 × 8 தான் 56. அப்போ இங்கே என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 × 11 தான் 110. அப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 × 12 போட்டிருக்கணும். 11 × 12.
அப்போது 42 6 × 7 56 7 × 8 பிரிச்சுருக்காங்க. அப்போ 110 10 × 11 முடிக்கலாம். அப்போ அடுத்து எப்படி இருக்கணும், விட்ட நம்பர் வந்து கண்டினியூ ஆகணும். இங்கே பாருங்கள், இங்கே 7 கண்டினியூ பண்ணிக்காங்களா, 10 11னா 11 கண்டினியூ பண்ணணும். அப்போ 11 × 12. அப்போ ஆன்சர் 132. ஓகேவா, சிம்பிளாக லாஜிக் தான் போட்டிருக்காங்க, அங்கே ரேஷியோவை பற்றி அவங்க பேசலை. ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாளாக முடிக்கிறார். ஏட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா 10 நாளாக முடிச்சிடுவார். பிகிட்ட வேலையை கொடுத்தீங்கன்னா 15 நாளாக முடிச்சிடுவார். இப்போ மொத்தம் 2 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா ஏக்கு எவ்வளோன்னு கேட்கலாம். அப்போ முதல்ல நமக்கு வந்து டைம் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படி இருக்குன்னா, இவர் 10 நாள், இவர் 15 நாள். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 2:3 கிடைக்கும். இது டைம் ரேஷியோ. நம்ம டைம் ரேஷியோ படி ரூபாய் பிரித்து கொடுக்கக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே எஃபிஷியன்சி ரேஷியோ படி தான் பிரித்து கொடுக்கணும், சரியா? அப்போ அந்த டைம் ரேஷியோட இன்வெர்ஸ்லி அப்படியே தூக்கி உள்டாக மாற்றினீங்கன்னா அதுதான் எஃபிஷியன்சி ரேஷியோ 3:2. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லோரும் இந்த ரேஷியோட பிரித்து கொடுத்துருவாங்க. 5 தான் 2 லட்சம்னு பிரித்து கொடுத்துடக்கூடாது, எஃபிஷியன்சிக்கு மாற்றிடணும். டைம் ரேஷியோட இன்வெர்ஸ்லி பாருங்களேன். இப்போ டைம், நான் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகணுன்னு நினச்சோன்னா நான் ஒரு இடத்துக்கு 2 மணி நேரத்தில் போயிடலாம். அதே 50 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகிறோன்னா 4 மணி நேரம் ஆகும். அப்போ இந்த டைம் எப்படி இருக்குன்னா, டைமும் ஸ்பீடும் உல்ட்டாவாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் அப்படி தான். டைம் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும், உல்ட்டாவாக இருக்கும். ஒருத்தர் 2 நாள் வேலை பார்த்தாருன்னா அவருடைய 2 நாள் வேலையை முடிக்கார், ஒருத்தர் 3 நாள் வேலையை முடிக்கார். அப்போ ஒரு 2 நாள் வேலையை முடிக்கிறதுக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், 3. அப்போ நம்ம வழக்கம் போல் 2ஐயும் கூட்டினா 5. 5 தான் எவ்வளோ, 2 லட்ச ரூபா. ஏக்கு கேட்டதுனால 3 எவ்வளோன்னு பார்க்கணும். இதை அடிச்சிங்கன்னா 4 4 × 3 12. ஸோ 1,20,000 ரூபா. எஃபிஷியன்சி ரேஷியோக்கு மாற்றாமல் தம் செஞ்சிடக்கூடாது. 10:5ங்கிறது டைம் ரேஷியோ. இதை எஃபிஷியன்சி ரேஷியோ மாற்றினீங்கன்னா 3:2. டோட்டல் கொடுத்தா 5. 5 தான் 2 லட்சம். ஏக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 3 எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைம் ஒர்க்கு தான் கொடுத்துருக்காங்க. இது இங்கிலீஷில் இருக்குது. ஸோ பி அலோன் ஆஃப் த ஒர்க்கை வந்து 6 நாளாக முடிக்காரு. இன்னொருத்தர் 2/3 ஒர்க்கு 4 நாள் முடிக்காரு. அப்புறம் 2 பேர் சேர்ந்து திருப்பி ஒருத்தர் முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்கான். இப்போ இதே கொஷின் தமிழில் பாருங்கள். பிங்கிற ஒரு அரை வேலை என்ன, இந்த அரை வேலையை முடிக்க 6 நாள் ஆச்சுன்னா ஒரு முழு வேலையை முடிக்க என்ன ஆகும்? இது கிராஸ் ஆஃப் இருக்குனீங்கன்னா பிக்கு 12 நாள் அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி கியூ பார்த்திங்கன்னா 2/3 வேலையை முடிக்கிறதுக்கு 4 நாள். அப்போ ஒரு முழு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை குறுக்கால பெருக்குவீங்களா, 2/3x = 4 கிடைக்கும். இதை வச்சு அடிச்சிங்கன்னா 2. அப்போ வந்து கியூ எத்தனை நாள் முடிக்காரு, 6 நாளில் முடிக்காது. முடிஞ்சுதா? 2 பேரும் ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆக்குறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஆஃப் த ஒர்க்கை முடிக்க 6 நாள்னா ஒரு ஃபுல் ஒர்க் எவ்வளோ, 2/3 ஒர்க்கை முடிக்க 4 நாள்னா ஒரு ஃபுல் ஒர்க்கை முடிக்க கிராஸாக மல்டிப்ளை கிடைக்க போகுது. அப்போ ஒரு பி 6 நாளில் முடித்தார்னா கியூ 6 நாளில் முடித்தார்னா பி 12 நாளாக முடிப்பார். அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, இருவரும் இணைந்து 3/4 வேலையை முடிக்கணும்னா எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறான், சரியா? அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொன்னதுனால நம்ம எஃபிஷியன்சி இன்டு டைம் அது அந்த ரேஷியோட நம்ம இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். கண்டுபிடிச்சாச்சு. இதை நான் அழிச்சிடறேன் ரைட்டாக. சரி, இப்போ 2 பேருக்கும் எஃபிஷியன்சி கண்டுபிடிப்போம். இப்போ வந்து இந்த 2 நம்பரால் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பரை எல்சிஎம் எடுத்துக்குவோம், 12ன்னு எடுத்துக்குவோம், சரியா? அப்போ நான் வந்து 12 பொருள் செய்யணும். போய் பீட்ட கேட்குறேன் எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறேன். பி என்ன சொல்கிறாரு, 12 நாள் ஆகுன்றார். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பொருள் தான் செஞ்சுருப்பார். அதாவது இப்போ நம்ம பார்த்த மாதிரி டைம் ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:6ன்னு இருக்குது. இது சிம்பிளி பண்ணிங்கன்னா 2:1ன்னு இருக்கும். இது அப்படியே எஃபிஷியன்சிக்கு மாற்றிட்டிங்கன்னா எப்படி இருக்கும், 1:2ன்னு இருக்கும். 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ நமக்கு வந்து எஃபிஷியன்சி இன்டு டைம் = ஒர்க். எஃபிஷியன்சி எவ்வளோ இந்த இருக்குது 3, டைமு அதான் கேட்டிருக்கான். ஒர்க் எவ்வளோ, 12 ஒர்க்கு செய்ய போகிறோம். ஆனால் இதில் எவ்வளோ ஒர்க்கை முடித்தா போதும்னு சொல்லிட்டாங்க, 3/4 ஒர்க்கை முடித்தா போதும்னு சொல்லிட்டான். அவ்வளோதான் சிம்பிளாக ஒரே லைன் முடிஞ்சது. நம்ம திருப்பி சொல்கிறேன். ஆஃப் ஒர்க்கை முடிக்க 6 நாள்னா ஒரு முழு ஒர்க்கை முடிக்க எத்தனை நாள், 2/3 ஒர்க்கை முடிக்கிறதுக்குன்னு 4 நாள்னால் ஃபுல் ஒர்க்கு முடிக்க எவ்வளோ கண்டுபிடிச்சாச்சு. பி 12 நாள், சி 6 நாள். இது நமக்கு இப்போ தேவையில்லை, விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து டைம் ரேஷியோ எப்படி இருக்குன்னா 12:6ன்னு இருக்குது. ஸோ டைம் ரேஷியோ சிம்பிளி பண்ணால் 2:1.
இது எஃபிஷியன்சி ரேஷியோக்கு மாற்றிட்டோம்னா 2:1:2 மாறப்போகுது. 2 பேர் சேர்ந்து அப்போ வந்து 2 பேர் சேர்ந்து 3 × T. சரியா? இப்போ எத்தனை பொருள் செய்ய போகிறோம்? நம்ம 12 பொருள் வச்சுக்கலாம், 14 எத்தனாலும் வச்சுக்கலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணியிருக்கோம்னா 12 பொருள் வச்சுருக்கோம். அதனால் 12 பொருள் அப்படின்னு சொல்லும் போது இது அடிச்சிங்கன்னா 3 இந்த 3 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் 3 நாட்கள். முடிஞ்சதா? இப்போ நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க தான் ரொம்ப முக்கியம். இந்த எஃபிஷியன்சியை இப்படி கண்டுபிடிச்சி மாற்றலாம் அல்லது இங்கே வச்சுக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, வீட்டை போய் 12 பொருள் செய்யணும்னு சொல்கிறோம். அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா 12 நாள் ஆகுன்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு ஒரு பொருள் தான் செய்வார். அதான் அவரோட எஃபிஷியன்சி. அதான் ஒன்று. கியூட்டை போகிறோம், 12 பொருள் செய்யணும்னு சொல்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு? 6 நாளில் முடிச்சிடன்னு சொல்கிறாரு. அப்போ 12 போய் 6 எவ்வளோ? 2. இதுதான் யாரோடதுன்னா எஃபிஷியன்சி. இது டைம் ரேஷியோ, இது எஃபிஷியன்சி ரேஷியோ. சரியா? அதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம். ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. அடுத்த சமயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு களிமண் கொண்டு செய்யப்பட்ட 18 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்கண்ணா. அப்போ நமக்கு வால்யூம் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். சரியா? அப்போ நமக்கு வந்து முதல்ல சொல்கிறது கூம்பு சொல்கிறாங்க, உருளை சொல்கிறாங்க. அப்புறம் நமக்கு வந்து வால்யூம் எப்படி தான் இருக்க போகுதுன்னா ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு வந்து முதல்ல கோன் பற்றி பேசுகிறாங்க. இப்போ கோனுக்கு ஃபார்முலா பார்க்கும்போது 1/3 πr²h. இதை தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உருளையாக மாற்றுறாங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா 1/3 πr²h. இங்கே பார்த்தீங்கன்னா πr²h. இதுதான் அவன் கேட்டிருக்கான். அப்போ இந்த பையை நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம், ஆரையும் வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1/3 × 18 = h1. இதுதான் அவன் கேட்டிருக்கான். 3 வச்சு அடிச்சிங்கன்னா 6. சிம்பிளாக முடிஞ்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த கோம்பு, வால்யூம் ஆஃப் த கோன். இதுதான் நமக்கு தேவை. ஸோ 1/3 πr² ஃபார்முலா. அதான் என்ன மாற்றுறாங்க, ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். πr²h பை கேன்சல் ஆயிரும், r² கேன்சல் ஆயிரும். இதோட ஹைட்டு தான் 18 சொல்லியிருக்காங்க. அப்போ 1/3 அப்போ வெறும் 3 அடித்த ஆன்சர். அப்போ நமக்கு உருளையோட கனவுக்கான ஃபார்முலாவும் கூம்போட கனவுக்கான ஃபார்முலாவும் தெரிஞ்சால் ரொம்ப சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் ஜாலியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்தபடியாக முக்கோணத்தின் 3 பக்கம் மனையின் சுற்றளவு 360, அதன் பக்கங்கள் அப்படின்னு கொடுத்துட்டான். சரியா? அப்போ வந்து இப்படி தான் இருக்குது அதோட பக்கங்கள். 3 பக்கம் எப்படி இருக்குன்னா 3:4:5 அப்படின்னு இருக்குது. இந்த இங்கிலீஷில் இந்த இடத்துல 5ன்னு மாற்றிக்கோங்க. ஓகே, அப்போ டோட்டல் கொடுத்துட்டான். டோட்டல் கொடுத்தா 3, 6, 9, 12 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 9, 12 தான் 360 இருக்குன்னா இந்த 3 எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 30ன்னு கிடைக்கும். அப்போ ஒரு பக்கம் எவ்வளோ இருக்க போகுதுன்னா 90 இருக்க போகுது. இது வந்து 90ன்னு இருக்கும். இப்போ அடுத்தது இங்கே 3க்கு பதிலாக 4 போட்டிங்கன்னா 9 4 30, 4 3 12, 120 இருக்கும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 120 இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 150 இருக்கும். ஓகே, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக என்ன பண்ணிக்கோன்னா இந்த 360 இருக்கான் இல்லையா, இந்த ரேஷியோ படி பிரித்து போட்டிருக்கோம். டோட்டல் கொடுத்து ஆட் பண்ணிட்டோம். 12 தான் 360. முதல் சைடு பார்க்குறதுக்கு 3 எவ்வளோன்னு பார்க்குறோம் 90, ரெண்டாவது பார்க்குறதுக்கு 4 எவ்வளோன்னு பார்க்குறோம் 120, லாஸ்ட்டில் 5 எவ்வளோன்னு பார்க்குறோம் 150. 3மே எழுதியாச்சு. இப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்கள், அதன் மனைகளின் பரப்பளவு என்னென்னு கேட்டிருக்கேன். அப்போ பரப்பளவுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், ஆஃப் BH. பரப்பளவுக்கு ஃபார்முலா ஆஃப் BH. அப்போ நமக்கு 1/2 × 120 × 90 ஆஃப் BH. 120 × 90 அவ்வளோதான். ஒரு 0 ஒரு 0, 12 9 90, 108, 180 ஆஃப் BH. அப்போ இந்த 2 வச்சு அடித்தோன்னா 2 வச்சு அடித்தோன்னா 6, 60, 9 54, 540. ஆன்சர் 5400. ஓகே, ஆஃப் × BH. பேஸ் தெரியும், ஹைட்டு தெரியும், அப்படியே எழுதி அடித்தா ஆன்சர். 2 அடித்தா 6 டைம்ஸ் 60, 94, 54, 2 0. ஆஃப் BH வச்சு ஈஸியாக போட்டு போயிடலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, இப்போ பார்த்தா அதே சம் தான். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1997ஆம் ஆண்டு 24,000 5% மக்கள் தொகை அதிகரித்தால் என்னென்னு கேட்டிருக்கான். ஆனால்
அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் 24,000 இன்க்ரீஸ் சொல்லியிருக்கான். 95/100 எத்தனை ஆண்டுகள்னு பார்க்கணும். அப்போ 2007 2008 2009 சாரி 97 97 99. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் இருக்கிறதுனால இதை 3 டைம்ஸ் எழுதுகிறோம். இப்போ சொன்னோம் இல்லையா, வேல்யூ எழுத போகிறோம். 100 கூட அதிகரிக்கிறோம், 100 கூட கூட்ட போகிறோம், குறைகிறோம், 100லேருந்து கழிங்கன்னு சொன்னேன். இங்கே அதிகரிக்கிறது, அதனால் எல்லாத்தையும் கூட்டியாச்சு. 3 வருஷம் இருக்குது. 1997 2000க்கு 3 வருஷம் இருக்குது. அதனால் 3 டைம்ஸ் எழுதியிருக்கோம். இதை கேன்சல் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். 3 0 இருக்குது, 3 0 கேன்சல் பண்ணிடலாம். 5 அடித்தா 21, இங்கே அடித்தா 2, இந்த 2 வச்சு அடிச்சிங்கன்னா இங்கே 12, 5 வச்சு அடிச்சிங்கன்னா 21, இங்கே 20, 21 20. அடுத்து 5 வச்சு அடிச்சிங்கன்னா இங்கே 4 டைம்ஸு, இங்கே 21, இந்த 4 வச்சு அடிச்சிங்கன்னா 3, அவ்வளோதான் 21. எல்லாத்தையுமே மல்டி பண்ணி போட வேண்டியதான். ஆன்சர் 27783, 27783. சிம்பிளான கான்செப்ட் தான். ஏற்கனவே 2 சம் கேட்டாங்க. சதவீதத்தில் இப்படி தான் கேட்குறான். சதவீதம் சாப்பிட்டு ரொம்ப ஈஸியாக ஜாலியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஒன்றுமே கிடையாது. டக்குன்னு அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கணும், யோசிக்கவே கூடாது. 100 கூட்டுறியா கூட்டு, கழிக்கிறியா கழி போட்டு அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கணும். குறைகிறதா அதிகரிக்கிறதா, எத்தனை ஆண்டுகள் போட்டால் ஆன்சர். அடுத்த சொன்ன ஒரு தொகை கூட்டு வட்டியில் 45 வருடங்களில் 8 மடங்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். அப்போ 2 மடங்கு எப்போ ஆகும்னு கேட்டிருக்கான். ஆனால் அப்போ நமக்கு இந்த 2 மடங்குங்கிறது 2 டைம்ஸ் எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ அந்த பவரையும் நம்ம 2ஆக மாற்றணும். அப்போ 8ங்கிறது 2^3. 2^3 ஆகிறதுக்கு 45 ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னா 2 டைம்ஸ் எப்போ ஆகும்னு கேட்டிருக்கேன். ஆனால் இப்போ நம்ம 2மே பேஸை சேமாக மாற்றணும். அது எல்லா சமமும் இப்படி தான் இருக்கும். இது காம்பவுண்டர் சாப்டரு, எல்லா சமமும் ஒரே மாதிரி இருக்கும். டபுள் ஆகுது எத்தனை வருஷத்தில், வழக்கம் என்ன சொல்லலாம், டபுள் ஆகுது 5 வருஷம்னு சொல்லிட்டு 8 டைம்ஸ் எப்போ ஆகும்னு கேட்கான். இங்கே உல்ட்டாவாக கொடுத்துருக்கான். டபுள் ஆகுது எத்தனை வருஷத்தில், 8 டைம்ஸ் ஆகிறதுக்கு 45 ஆண்டுகள் இருக்குது. அப்போ இந்த 2 பேஸாக இருக்கா, ஒன்றுமே இல்லையா. இந்த பவர் வச்சு இங்கே அடிச்சிங்கன்னா ஆன்சர். ஸோ 15 ஆண்டுகள். பவர் வச்சு இங்கே அடிச்சிங்கன்னா ஆன்சர் 15 ஆண்டுகள். பேஸு சேமாக இருக்கணும். இங்கேயும் 2 பவர் வச்சு அடித்தா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். அவ்வளோதான். குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகள் கழித்து 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காணுங்க. அங்கே அமௌண்ட் கொடுத்துட்டு அசல் பார்த்தோம், இங்கே இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பார்த்துக்கலாம். அப்போ பிரின்சிபல் ஒரு சைடு, சிம்பிளஸ் ஒரு சைடு. பிரின்சிபல் எப்போவுமே 100, வட்டி வேணும்னா n×r. 100 ரூபா போட்டால் 20 ரூபா, 750 ரூபா வேணும்னா நான் எவ்வளோ ரூபா போடணும், அவ்வளோதான் விஷயம். வேறு ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். பிரின்சிபல் எப்போ 100, வட்டி வேணால் n×r. அமௌண்ட்டுன்னு சொன்னால் முன்னாடி 1 போடணும், இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் 1 எடுத்துடணும், அவ்வளோதான் விஷயம். சம்பளம் வேறு ஒன்றும் புதுசாக கிடையாது. ஸோ இதை நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். 1 0 1 0 2 வச்சு அடிச்சிங்கன்னா 5 5 × 75 3750 3750. ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போடலாம். இந்த கூட்டு வட்டி தனி வட்டி நிறைய சம் கேட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், ஜாலியாக சால்வ் பண்ணலாம். இதுவும் அதே தான். பாருங்கள், பிரின்சிபல் 100, வட்டி வேணும்னா n×r. n நமக்கு தெரியாது, r தெரியும் 6. அப்போது பிரின்சிபல் ஒரு சைடு, சிம்பிள்ஸ் ஒரு சைடு. 100 ரூபா போட்டால் எனக்கு rn கிடச்சிருக்கு. அவர் எவ்வளோ போட்டிருக்காரு, 5600 ரூபா போட்டதில் எவ்வளோ மாறிட்டு 6720 மாறிடுச்சு. அப்போ நம்ம கிடச்ச வட்டியை மட்டும் கழித்து எழுதணும். இது நமக்கு கிடச்ச அமௌண்ட்லேருந்து எதை கழிச்சிட போகிறீங்க, அசலை கழிச்சிட்டோன்னா 1120 இருக்கும். இதை வச்சு அடித்தா ஆன்சர். அவ்வளோதான் சம், ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான வேலை, ஒரே லாஜிக் தான். 3 சம். பிரின்சிபல் ஒரு சைடு, இன்ட்ரெஸ்ட் ஒரு சைடு. பிரின்சிபல் 100, வட்டி வேணும்னா n×r. 100 ரூபா போட்டால் rn, 5600 போட்டால் 1120 ரூபா கிடச்சின்னா எவ்வளோ, 2 0 2 0. 56 வச்சு அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு 0, 2 வச்சு அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸு, இங்கே 10. இப்போ இந்த 3 வச்சு அடித்தோன்னா 3 9, மீதி 1 இருக்குது, 1/3 இயர். அவ்வளோதான். 3 1/3 இருக்கா. எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 1/2 3 1/2 3 போட்டிருக்காங்க. ஏதாவது ஒன்று மாற்றிக்கோங்க. ஆன்சர் 3 1/3 இயர். 3 1/3 இயர். ஓகே, அடுத்தது ஆன்சர் காணும். ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஓகே, ஒரு எண் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, ரொம்ப சிம்பிள். இது 3ஆவது சம் கேட்குறாங்க. ஒரே டாப்பிக்லேருந்து 3 சம்மு, காம்பவுண்டர்ஸில் ஒரு சம் 4 சம் ஆச்சு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேட்டிருக்குது. பர்சன்டேஜில் வந்து ஒரு 3 சம் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டாலும் ஜாலியாக சால்வ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு 5 சாப்டர் தான் திருப்பி கேட்க போகிறாங்க. ஒரு எண்
3:4 42 ஆனது. அது பகுதியில் வர்க்கங்களை காணுங்கன்னு சொல்லியிருக்கான். ஆனால் அப்போது டோட்டல் கொடுத்தா 2 ரேஷியோ கூட்டிடுவோமா? 4 3 7 7 தான் 42. 3 எவ்வளோ பார்த்தா அந்த நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 6 3 18, ஒரு நம்பர் 18. இன்னொரு நம்பர் வேணும்னா 4 எவ்வளோன்னு பார்ப்போம். 4 6 24. இது வர்க்கம்னா ஸ்கொயர் பண்ண போகிறீங்க. 18 ஸ்கொயரு 324, 24 ஸ்கொயரு 576. ரெண்டையும் கூட்டிங்கன்னா 800, 890, இங்கே ஒரு 10. ஸோ நமக்கு 900 முடிஞ்சுதா? அப்போ இது ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான், ஒன்றும் கஷ்டப்படுற மாதிரி இல்லை, ஜாலியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, கொஷின் பேப்பர் ரொம்ப சிம்பிளான கொஷின் பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் இதில் பெரிய கஷ்டமே கிடையாது. அடுத்து பாருங்கள், ஏக்கும் பிக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்படியே எழுத வேண்டியதான். 4 பேர் இருக்காங்களா? ஏ பி சி டி. ஏக்கு பிக்கு என்ன ரேஷியோ? 8:15. பிக்கு சிக்கு என்ன ரேஷியோ? பிக்கு என்ன எழுத வேண்டியதான்? 5:8. அடுத்து சிக்கு டிக்கு என்ன ரேஷியோ? 4:5. முடிஞ்சுதா? மீதி கேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. இந்த கேப் இருக்கா? இந்த 15 தூக்கி போட்டுருங்க. பக்கத்தில் இருந்தால் யாரும் இல்லைனா அந்த கேப்போட ஃபில் பண்ணிடணும். இங்கே ஒரு கேப் இருக்கா? இந்த ப்ரீவியஸ் நம்பர். இங்கே எதுவுமே இல்லைன்னா நெக்ஸ்ட் நம்பர். இங்கே எதுவுமே இல்லையா? அவ்வளோதான், முடிஞ்சுதா? இப்போ என்ன கேட்டிருக்கான்? ஏக்கும் டிக்கும் கேட்டிருக்கானா? இப்போ ஏஐ ஃபுல்லாக அப்படியே மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். ஏஐ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண வேண்டியது. அப்போ 5 4 20, 160. இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா 8 5 40, 60, இங்கே 600 இருக்கும். ரேஷியோ எடுத்துட வேண்டியதான். 0 0 4 வச்சு அடித்தா 4:15. ஆன்சர் 4:15. அப்போ என்ன செய்கிறோம்? ஏபிசிடி எது கொடுத்துருக்கானோ எழுதுகிறோம். இந்த கேப்பை ஃபுல்லாக பக்கத்தில் யார் இருக்கானோ அவனை வச்சு ஃபில் பண்ணிடணும். இங்கே கேப் இருக்கா? பக்கத்தில் ஃபில் பண்ணிடணும். இங்கே ஒரு கேப் இருக்குது, இந்த நம்பரை வச்சு ஃபில் பண்ணிட்டேன். இங்கே 2 கேப் இருக்குது, இந்த பக்கத்தில் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். கேப்பை ஃபுல்லாக அந்த ரோவில் இருக்கக்கூடிய நம்பர். இங்கே ரோனா அங்கிட்டு, இங்கிட்டு ரோனா இங்கிட்டு, அப்படியே பெருக்கி போட்டால் ரேஷியோ கிடச்சிரும். நமக்கு ஏயும் டிங்கிறதுனால நான் ஏடியை மட்டும் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் பேருக்குன்னா 16, 860. இது எல்லாத்தையும் பேருக்குன்னா 600. சிம்பிளி பண்ண ஆன்சர், அவ்வளோதான். அடுத்தபடியாக ஏடி அப்படிங்கிறது 20னா, பிஏடினா 40னா, சிஏடி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக ஆல்ஃபா நம்பர் சீரியஸ் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபா நம்பர் சீரியஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம சூப்பராக போட்டுடலாம், ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் பெருக்கியிருக்காங்கண்ணே. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏ வந்து 1வது லிட்ரு, டிங்கிறது 20வது லிட்ரு, அதை தான் 20ன்னு போட்டிருக்கான். அப்போ இங்கே வந்து பி வந்து 2, ஏ வந்து 1, 20. அப்போ இது வந்து 40ன்னு போட்டிருக்கான். சிஏடி, சிங்கிறது 3, ஏங்கிறது 1, டிங்கிறது 20. 3 பெருக்கி போட்டால் ஆன்சர். ஸோ ஆன்சர் 60. அவ்வளோதான் சம்ம. அதோட வேல்யூ, அந்த அல்ஃபா நம்பர் எத்தனாவது இடத்துல இருக்குது அதை மட்டும் நம்ம பார்த்து தூக்கி போட்டோம்னா முடிஞ்சோம். டிங்கிறது 20, 1 × 20னா 20. ஸோ பிஏடி, பி 2, எங்கே அதே மாதிரி சி 3வது இடத்துல இருக்குது 3, ஏங்க லிட்டர் 1, டிங்க லிட்டர். ஸோ 3ஐயும் பெருக்கி போட்டால் ஆன்சர் 60ன்னு பார்க்குறோம். அடுத்தபடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 400க்கும் 500க்கும் இடையில் 12, 15 மற்றும் 20 ஆகிய எண்களோட வகுக்கப்படக்கூடிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15, 12, 15, 20 இது 3 வகுக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம எல்சிஎம் எடுத்துடணும். 12, 15, 20. அப்போ 3 வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கிறோன்னா முதல்ல நம்ம 3 ஆளை போட்டோம்னா 4 3 12, 5. ஸோ இங்கே 20 அப்படியே இருக்கும். திருப்பி நீங்கள் வந்து 2 ஆளை போட்டிங்கன்னா இங்கே 2, இங்கே 5, இங்கே 10. திருப்பி 2 ஆளை போட்டிங்கன்னா இங்கே 1, இங்கே 5, இங்கே 5. அப்போ எல்லாத்தையும் பெருக்கணுன்னா இது வகுக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லும்போது 6, 12, 60, திருப்பி 5 போடலாமா? சரி, அப்போ 10, அப்போ 60ன்னு கிடைக்கும். இந்த 12, 15, 20 3 நம்பரே வகுக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60. இப்போ நமக்கு அவன் கேட்டது என்னென்னா, 40க்கும் 500க்கும் இடையில இருக்கக்கூடிய நம்பர் 3ஐயுமே வகுக்கக்கூடிய நம்பர்னு சொல்கிறோம். சரியா? அப்போ இந்த 60ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வகுக்கும். சரிங்களா? அப்போ இதை வந்து அடுத்து 60, 120, 180, 240, 300 அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அவன் 400 தான் கேட்டிருக்கான். அப்போ 300க்கு அடுத்த நம்பர் 360 இருக்கும். இதுக்கு அடுத்த நம்பர் 420 இருக்கும். அப்புறம் 60 கூட்டிங்கன்னா 480
80 இருக்கும். ஸோ நமக்கு 2க்கும் இடையில கேட்டதுனால இந்த 2 நம்பர் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு வந்து 2 நம்பர் இருக்கும் சரிங்களா. அப்போ நமக்கு வந்து இந்த முதல்ல இந்த 3ஐயும் கண்டுபிடிச்சி இந்த 3 நம்பரோட வகுப்படக்கூடிய நம்பர் கண்டுபிடிச்சோன்னா 12, 15, 20 3 நம்பர் கண்டுபிடிச்சோன்னா 60 கிடைக்கும். 60ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அப்போ 60 இப்படி 120, 180, 240, 300, 360 நமக்கு தேவையில்லை. 360க்கு அடுத்து 420. 420ங்க நம்பர் பாருங்கள் 12ஆல் வகுப்படும், 15ஆல் வகுப்படும், 20ஆல் வகுப்படும். அடுத்து 480ங்கிற நம்பரும் கண்டிப்பாக இந்த 3 நம்பரையும் வகுப்படும். அதுக்கடுத்து 540 தாண்டி போயிட்டு அப்போ தேவையில்லை. அப்போ கண்டிப்பாக 2 நம்பர் தான் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அடுத்த சமயம் நீங்கள் ஆபரணம் எதிர்பார்த்தா உங்களோட எல்சிஎம் ஹெச்எஃப் சம். ஏன்னா நான் எல்சிஎம் ஹெச்எஃப் இது வரைக்கும் நான் வரலையா அப்படின்னு தேடிட்டு இருந்திருப்பீங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே கிடையாது. இதை 3ஐயும் உடச்சி எழுத போகிறோம். அதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இது நமக்கு வந்து a³ மைனஸ் PQ ஃபார்முலாவில் இருக்குது. a³ மைனஸ் PQ ஃபார்முலா நமக்கு தெரியும். x மைனஸ் ஒய், அதாவது எப்படி இருக்குன்னா a அப்படின்னு சொல்லப்போ ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக ஒய்னு எழுதிக்கிறோம். அப்போ எப்படி இருக்கும் எக்ஸ் மைனஸ் ஒய். அடுத்துங்க x² + y² + a × b எழுதுவீங்களா, அதுக்கு எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்குது x² - y² இருக்குது. x² - y எப்படி எழுதிக்கலாம் a + b × a - b எழுதுவோம்ல, அதான் இங்கே எழுதியிருக்கோம். முடிஞ்சா அடுத்து இந்த பவர் 4ல் இருக்கிறதுனால பவரை ஸ்கொயர் வர மாதிரி மாத்திரம். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் x² - y², x² + y² எழுதிக்கலாம். பவரில் 4 இருக்கிறனால இதை இப்படி உடச்சிக்கலாம். அப்போ இங்கேயும் பாருங்கள் x - y² எப்படி எழுதியிருக்கோம் x - y x + y எழுதியாச்சா. இது அப்படியே 2 டைம்ஸ் எழுதுவோமா x + y x எழுதுவோம். முடிஞ்சா இது எழுதியாச்சா. இன்னும் இதுக்கு அடுத்து ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. இதுக்கு அடுத்து என்ன செய்வோம் HCFனா காமனாக எல்லா இடத்துலையும் இருக்கணும், அதானே பார்ப்போம். அப்போ அப்படி பார்த்தா காமனாக இருக்கிறது இங்கே x - y, அகைன் இங்கேயும் x - y, இங்கேயும் x - y. ஸோ இது 3 தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால ஸோ நமக்கான ஆன்சர் x - y. ஓகேவா, சிம்பிளாக பிரித்து எழுதணும். x² - y² ஃபார்முலா தெரியணும். அடுத்தது x² - y² ஃபார்முலா தெரியணும். x³ - y³ ஃபார்முலா தெரியணும். x⁴ - y ஃபார்முலா தெரிஞ்சால் பிரித்து எழுதிட்டு போயிடலாம். ஓகே, ஈஸியான கொஷின் தான், கஷ்டமே கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா 18, 30க்கான மீ போவா மற்றும் மீ சீமாவோட விதம் கேட்டிருக்கேன். அப்போ 18, 30ன்னு போட்டிங்கன்னா நீங்கள் டானா போட்டிங்கன்னா 2 போட்டிங்கன்னா 9, இங்கே 15. ஆகே நீங்கள் 3 போட்டிங்கன்னா 3 × 3 9, 5. அப்போ எல்லாத்தையும் பெருக்குனிங்கன்னா அதுக்கு பேர் மீச்சிமான்னு சொல்லுவீங்க. ஸோ 3 × 3 9, 18, இங்கே 90ன்னு கிடச்சிரும். அப்போ இங்கே 6ன்னு கிடச்சிரும். ஓகே, இப்போ இது 6 வச்சு அடிச்சோன்னா 1:15. ஓகே, மீ பேவா மீச்சிமா. மீ பேவா தான் முதல்ல கேட்டிருக்கேன், அதான் முதல்ல எழுதணும். சரியா, வழக்கம் முதல்ல டானா போட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம்னா எல்லாத்தையும் பெருக்குவோம். எல்லாத்தையும் பெருக்குன்னா 90. நமக்கு தேவை மீச்சிமா, இது 2 மட்டும் மீ பேவை. அப்போ 2 மட்டும் இருக்குமா 6, அது 90. 2க்கும் ரேஷியோ கட்டிருக்கான். எது முதல்ல கட்டுறோம் அதை முதல்ல எழுதணும். அப்போ மீ பேவை 6, மீச்சிமா 90. சிம்பிளை பண்ணிங்கன்னா ரேஷியோ 1:15. அடுத்து என்ன சொல்லலாம் பாருங்கள், ஒரு எண்ணெய் 40% 40 கழித்தால் 40 கிடைக்கும் அப்படின்னு ஒரு குழப்பிருக்கான்னு யோசிக்க வேண்டாம். என்ன சொல்கிறான்னா when a 40 subtracted from the 40% number, 40% of a number, இப்படி ஒரு நம்பர் இருக்கான். இதில் 40 கழிச்சிடணுமா, கழிச்சா அதே 40 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். சரியா, 40% 40 கழித்தால் 40 கிடைக்கும், அவ்வளோதான். 40% 40 கழித்தால் 40 கிடைக்கும். அப்போ இது என்ன ஆயிரும் 80,000. இங்கே என்ன இருக்கும் 40x/100 இருக்கும். ஈக்குவல் இருந்தால் நியூமரேட்டர் அடிக்கலாம், டினாமினேட்டர் அடிக்கலாம். இதை அப்படி பெருக்குனிங்கன்னா 200 முடிஞ்சுதா. 40% நம்பரில் 40 கழிச்சா 40 கிடைக்கும். 40% நம்பரில் 40 கழிச்சா 40 கிடைக்கும். அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். மழைக்காலத்தின் போது விற்பனை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் மலைச்சட்டையை 1060 901 குறைக்கிறார் எனில் தள்ளுபடி என்னன்னு கேட்டிருக்கான். அப்போது நான் முதல்ல என்ன விலை வச்சேன் 1060 வச்சேன். நான் டிஸ்கவுண்ட்டு அதுலேருந்து தான் கொடுக்க போகிறேன். அதனால் அதை தான் கீழே எழுதணும், மறந்துடக்கூடாது. சரியா, அப்போது 1060 901 கொடுத்துருக்கேன். அப்போ எவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கேன் 151 கம்மியாக கொடுத்துருக்கேன். இது எத்தனை சதவீதம்னு கேட்டதுனால × 100. சட்டையோட ஒரிஜினல் விலை 1060. நான் இப்போ விற்கிறது தான் 951. எவ்வளோ கம்மி 151. அப்போது சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்கண்ணே. அப்போ ஒரு 0 தூக்கிடலாம். 2ஆல் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு, இங்கே 53 டைம்ஸு. 53 வச்சு அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ். பார்த்தாலே தெரியுது 3 3 9 9 முடியும். 3 × 5 15. ஸோ 15%.
இந்த ஆண்டு முதல் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மாடரேட்டான கொஷின் பேப்பர் தான் இருக்குது. ஈஸி டு மாடரேட் தான். அதனால் கொஷினை ஜாலியாக நீங்கள் 25 போடலாம். போட்டு ஷார்ட்கட் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய எக்ஸாமில் இது மாதிரியான சம்ஸு தான் திருப்பி வரப்போகுது. அதனால் நம்ம மேக்ஸ் தெரியும் அப்படின்னு செய்கிறத விட செஞ்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதனால் டெய்லி ஒரு கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் வந்து நினைக்கிறேன். அடுத்து 8th புக்கோடு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள், நெகட்டிவ் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் வந்து நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.